அடுத்தபடியாக நம்மளுடைய என்றும் புலிப்பாணி ஐயா எங்களுடைய ஆரம்ப கருத்தரங்கத்திலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு உறுதுணையாக நின்று எங்களுக்கு தகப்பன் மாதிரி எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் ஐயா அவர்கள் ஓலப்பாளையத்திலேருந்து வந்திருக்காங்க. திரு ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களை வருமாறு அழைக்கிறோம், பேச வருமாறு அழைக்கிறோம். அதாவது பொருத்தம் பார்க்க தாராபலனா எதிரெடை நட்சத்திரங்களா, பொருத்தம் பார்ப்பதற்கு தாராபலனா அல்லது எதிரெடை நட்சத்திரங்களா அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறாங்க. வாங்கய்யா வந்து உங்களுடைய பேசுங்க. வந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும், அனைத்து குருமார்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களை சொல்லி இப்பொழுது என்னுடைய சப்ஜெக்ட்டுக்கு நேராக போகிறேன். அதாவது போன மாதம் பார்த்திங்கன்னா இதே எதிரடி நட்சத்திரம் பற்றி பேசினேன். சரி விட்டுலாம் வேறு சப்ஜெக்ட்டுக்கு போகலான்னா, போன மாதம் பேசின வீடியோ பார்த்துட்டு 70-80 கால்ஸ் மெசேஜ் செத்துனேன். மீண்டும் மறுபடியும் நீங்கள் போர்டில் எழுதி பேசணும் அப்படின்னாங்க. அதனால தான் இப்போ எழுதியிருக்கேன். மெசேஜ் தாங்க முடியும், அத்தனை போடணும், அத்தனை இது என்ன தெரியுதுன்னா, இப்போ தாரா பலன் பார்த்தா போதும் அப்படிங்கிறது ஒரு மாதிரி. இப்போ தாரா பலன்னா ரெண்டுமே பெருசு தான் இல்லைங்களா. தாரா பலன்னு பார்த்தீங்கன்னா வெறும் என்ன சொல்கிறோம், அந்த 9 தாரைக்கு போகிறோம், அவ்வளோதான், வெளியில் வந்துடுறோம். எதாவது எடுக்கிறோம். இப்போ ஜென்மத்தாரை வேண்டான்னு சொல்கிறோம், சம்பத்தாரை எடுக்கிறோம், விபத்து தாரை எடுக்கிறதில்ல, சேமத்தாரை எடுக்கிறோம், பிரித்தியக்கு தாரை எடுக்கிறதில்ல, ஜாதகத்தாரை எடுக்கிறோம், வதைதாரை எடுக்கிறதில்ல, மைத்திரத்தாரை எடுக்கிறோம், அதிமைத்திரத்தாரை எடுக்கிறோம். ஆனால் அதிமைத்திரத்தாரை கூட சில சிக்கல் இருக்குது. இப்போது மேசராசி உதாரணம் வச்சோம்னா, அதிமைத்திரத்தாரை எங்கே வரும்? 8வது ராசியில் வரும். நீங்கள்லாம் அங்கே பார்த்துங்க. நட்சத்திரத்து பேர் நான் போடல, முக்கியமானது மட்டும் தான் போட்டிருக்கேன். இது ஞாபகத்தில் மனப்பாடம் இருக்கணும். அப்போ தான் எந்த ஒரு கஸ்டமருக்கு நாம் கரெக்டாக ஜாதகம் பார்க்க முடியும். மனப்பாடமாக இருக்கணும், ஒரே நிமிஷத்தில் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ மைத்திரத்தாரை எதில் வருது? அதிமைத்திரத்தாரை சொல்லிக்கிறேன். அது எடுக்கலாம், எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கலாம், ஏன் எடுக்கக்கூடாது? 8வது ராசியில் வருது. அங்கே பாருங்கள். இப்போ அசுவினி நட்சத்திரம் ஒருத்தருன்னு வைங்க. அதிமைத்திரத்தாரை எது? கேட்டு எடுக்கலாம்ல. ஏன் சார்? ஆயிலும் கேட்டிலாவது இதுதான் அதிமைத்திரத்தாரை. இப்போ என்ன சொல்கிறது, சந்திராஷ்டம பாயிண்டில் வருது, 8வது ராசியில் வருது. அதனால் நம்ம சில நேரங்களில் அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் அதை முடிவுக்கு எடுக்கணும். இப்போ அதிமைத்திரத்தார் தான் கல்யாணத்துக்கு பொறுத்த ஓகேவா, எழுதலாமா? முடியாது. வதைதாரை எங்கே வருது? புனர்பூச நட்சத்திரம். விபத்துத்தாரை எங்கே வருது? விபத்தார் எங்கே வருது சொல்லுங்கள்? சூரியனில் வருது, கிருத்திகையில் வருது. சரியா? கிருத்திகையில் வருது. சேமத்தாரை எதில் வருது? ரோகிணி நட்சத்திரத்தில் வருது. பிரித்தியத்தாரை எதில் வருது? மிருகசீரத்தில் வருது. ஜாதகத்தாரை எதில் வருது? திருவாதிரை நட்சத்திரத்தில் வருது. ஏன் நான் பார்க்காம பேசுகிறேன்னா, ப்ராக்டிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 40 வருஷமாக அதே தான், வேறு ஆராய்ச்சி கிடையாது. இப்போ பிரித்தியத்தாரை சொல்லிட்டோம். எது சொன்னால் மிருகசீரம். ஜாதகத்தாரி எது? அங்கே பார்த்துங்க. ஜாதகத்தாரி எது? திருவாதிரை. வதை எங்கே நிற்குது? புனர்பூசம். புனர்பூசம் வதை அங்கே நிற்கி. துலாம் ராசியிலையும் விருச்சிக ராசியிலும் விசாக நட்சத்திரம் அங்கேயும் வதை தான். அது மட்டும் இல்லை, கும்பராசியில் மீன ராசியில் பார்த்தீங்கன்னா அது வதை நட்சத்திரம் தான். இதெல்லாம் சொல்கிறேன். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, அந்த லைன். இப்படி கரெக்டாக அதை எடுத்து பொருத்தம் பார்க்கணும். இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், எதிரடி நட்சத்திரம் ஜெயிக்குமா, தாராப்பழம் ஜெயிக்குமா? ரெண்டுமே தான் ஜெயிக்கலன்னு சொல்ல. அந்த தாராப்பழனில் எதிரடி நட்சத்திரம் வருது. ஒரு சாம்பிளுக்கு அங்கே பார்த்துங்க. இப்போது எதில் வருது? ஃபஸ்ட்டு எடுத்தாலும் இது சூரியனுடையது. சூரியன் அசுவினியில் இருக்குது அப்படின்னா இந்தந்த நட்சத்திரங்கள் எதிரடியாக வரும். பேர் எழுதியிருக்கேன். சூரியன் அசுவினியில் உங்கள் ஜாதகத்தில் அவரவர் கஸ்டமர் நம்மளை தேடி வராங்க இல்லைங்களா, எந்த நட்சத்திரத்தில் உங்களுடைய சூரியன் இருக்கார், அதுதான் சப்ஜெக்டு. இப்போது உங்களுக்கு யாரும் வேணாலும் கேட்டு கூட சாம்பிள் எழுதலாம். அதை ஆல்ரெடி எழுதிட்டேன். மொத்தத்தில் அசுவினி நட்சத்திரம் வச்சுங்க. எத்தனை? ஃபஸ்ட் இடத்துல 5வது நட்சத்திரம் மிருகசீரிட வருது எதிரடியில். அது இதுலேயே இயற்கையாகவே ஆகாது. என்னென்னா அது பிரத்யேகத்தார், கல்யாணத்துக்கு எடுத்துக்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா
அடுத்தது வதைதாரியில் வருது 7வது நட்சத்திரம். அதாவது அஸ்வினியில் சூரியன் இருந்தால் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கணும். மாற்றியெல்லாம் இருக்காது. யாருமே திருப்பியெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்குலாம் எந்த டவுட்டும் கிடையாது. 100% டவுட் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். இது எப்படி அதை எப்படி கேளுங்க. முடியாது, கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லையா. நான் தான் எழுதி வச்சுருக்கேன் பாருங்க. இப்போது இதுக்கு வந்து சூரியனுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்கும் பார்க்கலாம். எப்படின்னா உங்களுடைய சூரியன் வேண்டாம், ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன், பையனுடைய ஜாதகத்தில் சூரியன். பொண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த 12 நட்சத்திரம் எது, பையனுக்கு எது வருது, ஒரே மாதிரி வருமா, 2 அஸ்வினி வருமா, நிச்சயம் வராது. அப்படித்தான் வந்தால் செய்ய முடியுமா, அது முடியாது இல்லையா. அதனால் இந்த சூரியன் இது ஆணுன்னு வச்சுங்க. பெண்ணுக்கு வந்து வேறு நட்சத்திரம் வரும். இது வந்து அஸ்வினிக்கு போட்டிருக்கிறேன். பொண்ணுக்கு பரணி கூட வச்சுக்கோங்க. அப்படியே லைனை மாற்றணும். இப்போ 5 வருது பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள். மிருகசீர நட்சத்திரத்தை என்ன பண்ணும், திருவாதிரையை மாற்றணும். அதாவது பரணி நட்சத்திரத்தை பொண்ணு இருந்தால் பெண் ஜாதகம், இது ஆண் ஜாதகம், அப்படியே ஸ்டைல் மாற்றணும். அப்படியே ஸ்டைல் மாற்றும்போது பரணி பெண் இருந்தால் அப்படியே திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்துடும். இந்த மேப்பில் இப்படி எடுக்கணும். அப்போது ஒரு பெண்ணுடைய பையனுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி 12 நட்சத்திரம் தான். இதுதான் எதிரடி நட்சத்திரம், இதை போட்டுக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் இந்த நட்சத்திரத்தில் எங்கேயாவது இருந்தால் அதை எடுக்க முடியாது. இப்போ வந்து இது வந்து ஒரு பையனுடைய ஜாதகம். ஆமாம், பொண்ணுடைய ஜாதகத்தில் இந்த நட்சத்திரமெல்லாம் சூரியன் இருந்தால் இந்தந்த நட்சத்திரத்தை சூரியன் உட்கார்ந்தால் எடுக்க முடியாது. இது ஆணித்தரமானது. இதில் டைவர்ஸ் ஆகிறதுக்கு பிரி இருக்கிற வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி எடுத்தோம்னா ஒன்றும் இடமே கிடையாது. அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரம் 7 எழுதியிருக்கிறேன் பாருங்கள். சந்திரனுடைய நட்சத்திரம் 7 என்னென்ன அப்படின்னா, அதாவது 3, 5, 7, 8, 12, 18, 25. 3, 5, 8, 12, 18, 25 அது தனியாக வருது. இந்த 7 நட்சத்திரம் பயனுது. இதுக்கு எதிரடியாக வருது என்ன, சந்திரன் எந்த நட்சத்திரம் அதான் தெரியுமா எல்லாத்துக்குமே. சந்திரன் நின்ற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி. அதே மாதிரி பயணத்தையும் பாருங்கள், பொண்ணுதையும் பாருங்கள். இந்த ஒரு பொண்ணுன்னு வச்சுங்க, பொண்ணுக்கு இந்த 7 நட்சத்திரத்தில் ஏதாவது மாட்டியிருந்தால் அந்த 7 நட்சத்திரம் எடுக்கக்கூடாது. ஒரு பையனுக்கு பொண்ணுக்கும் இந்த சந்திரன் 7 நட்சத்திரத்துக்கு இப்போ சொன்னல 3, 5, 7, 8, 12, 18 இந்த பகுதியில் அவங்களுடைய நட்சத்திரம் வந்துடக்கூடாது. புரியுதுங்களா சார்? இப்போ பெண் வரக்கூடாது. இதே மாதிரி சூரியனுக்கு மட்டும் பார்க்குறதில்ல, எல்லா கிரகங்களுக்கும் பார்க்கணும். டைம் ஆகும். டைம் ஆனாலும் உங்களுக்கு பெயர் கிடைக்கும். 2 ஜீவன்கள் பிரியாது. எந்த காரணத்துக்குள்ள 2 ஜீவன்கள் பிரியவே பிரியாது. அது பர்மனெண்ட்டாக பிரியாது. போனால் ஒன்றா தான். அவ்வளோ அன்பாக பாசமாக நேசமாக இருப்பாங்க. 7 நட்சத்திரம் பொருத்தமாகும். இந்த சூரியன் அந்த சூரியன், இந்த சந்திரன் அந்த சந்திரன், இந்த செவ்வாய் அந்த செவ்வாய், இந்த புதன் அந்த புதன், இந்த குரு அந்த குரு, இந்த சுக்கிரன் அந்த சுக்கிரன், இந்த சனி அந்த சனி, இந்த ராகு அந்த ராகு, இந்த கேது அந்த கேது. மேட்ச் பண்ணணும். இப்படி மேட்ச் பண்ணும்போது சான்ஸே கிடையாது, பிரியுது. சரிங்களா? அதுதான் இது வந்து பெரிய நெட்வொர்க். ரொம்ப நேரம் பேசணும், அதனால் சுருக்கமாக சொல்ல எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் எல்லாத்துக்குமே. இப்போ ஆகிறது எடுத்துட்டிங்கன்னா 2 அதிரடி நட்சத்திரம் தான். 20, 22 அவ்வளோதான். 20 எங்கே வர 20, 22ன்னு வச்சுங்களேன். 22 மட்டும் அந்த இடத்துல வரும், எங்கே கும்பத்தில் வரும். இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு பட்டியல் இருக்குது, பெரிய நெட்வொர்க் இருக்குது. சரிங்களா? இந்த நெட்வொர்க் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் மனப்பாடம், சும்மா இப்போ எதாவது தப்பாக சொல்லிட்டோம்னா என்ன பண்ணுறோம், கஷ்டம் வச்சுருக்கேன். பூரா மெமரி தான் அது, எல்லாமே அது மாதிரி தான். இப்போ வேறு ஒரு இதுக்கு எப்படி பார்க்குறோம், இப்படி பார்க்குறதுனால நமக்கு என்ன பயிற்சி வேணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரம் எங்கெங்கே இருக்குதுன்னு சரளமாக தெரியணும். 27 நட்சத்திரம் பாத ரீதி இதே மாதிரி நான் பாதம் போட்டிருக்கேன். இந்த பாதம் இருந்தால் மட்டும்தான் அது மாதிரி எடுக்க முடியும். இந்த மாதிரி பாதங்கள் கரெக்டாக தெரியணும், மனப்பாடமாக தெரியணும். இப்போ அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இப்போ 2 பேர்த்துடைய பையன் ஜாதம் பிள்ளை ஜாதம் 2 பக்கத்தில் போட்டு இந்த மாதிரி ஸ்டைல் எடுக்கணும்.
அப்புறம் இன்னொன்று இது வந்துச்சுங்களா, இது எல்லாத்துக்கும் மேலே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து, இப்போ நாம் என்ன நான் என்னுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா, நான் பார்க்குற ஒரு இது வந்து, அதாவது 12 கட்டம், 12 ராசி அப்படி வச்சுங்க. 30 பாகை, 360 டிகிரி இப்படி எடுத்துக்க. இதுக்குள்ள தான் போகிறோம். 108 பாதம். இது எல்லாத்துக்கும் மேலே 360 பாகையை விகலையாக்கணும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, கண்டாந்திர நட்சத்திரம் உள்ளே இருக்குது. சும்மா இந்த தாரா குழந்தை எதிராளியும் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. கண்டாந்திர நட்சத்திரம் இதுக்குள்ளே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ரேவதி 4ஆம் பாதத்தில் கண்டாந்திர நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி முதல் பாதத்தில் கண்டாந்திர நட்சத்திரம் இருக்குது. எடுத்துங்களா? ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் இருக்குது. மகம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. கேட்டை 4ஆம் பாதத்தில் இருக்குது. மூலம் 1ஆம் பாதத்தில் இருக்குது. கடைசியாக ரேவதி 4ஆம் பாதத்தில் இருக்குது. அது முதல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த கண்டா 2 பேருக்குமே அந்த இடத்துல கிரகங்கள் 2 சந்திரனும் அங்கே இருக்கா, ஏதாவது ஒரு பாயிண்டில் சொல்கிறேன். இப்போ வந்து கண்டாந்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 4ஆம் பாதம் ஒரு இதாக சொல்லிட முடியாது, தெளிவு தெரியணும்ல. 4ஆம் பாதம் ரேவதினா, 4ஆம் பாதம் ரேவதினா இது விகலைக்கு போகணும். அதாவது 21,600 விகலைகள் நாம் ஒரு தடவை விடக்கூடிய மூச்சு. இப்போது ரேவதி 4ஆம் வேண்டாம், அஸ்வினிலேருந்து வர நோட் பண்ண பண்ணிங்க. அஸ்வினி முதல் பாதத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற விகலை அது கண்டாந்திர விகலை. கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்குது. சும்மா முதல் பாதம்னா அது 3.20 வருது. 3 பாகம் 20 கலை வருது. மொத்தமாக எடுத்தோம்னா இப்போ ஒரு பாதத்துக்கு 800, 9க்கு 1800 விகலை. ஒரு கட்டத்துக்குள்ளே 1800 விகலை இருக்குது. இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் முதல் விகலையில் வரக்கூடியது கண்டாந்திர நட்சத்திரம். அந்த முதல் விகலையிலே 2 பேர்த்துக்கும் அந்த சந்திரன் இருந்துச்சுன்னு வைங்க. இங்கே ஒன்றா இங்கே இல்லை வேறு வந்து 6 சான்ஸ் இருக்குல்ல. இவருக்கு அஸ்வினி முதல் பாதத்தில் முதல் விகலையில் சந்திரன் இருக்கார். கடகத்தில் ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் இது பையனுதுன்னு வச்சுங்க, அது பொண்ணுதுன்னு வச்சுங்க. இருந்தாலும் 2ஐயும் சேர்த்த முடியாது, மாங்கலி பொறுத்து இல்லை. வேலைக்கு போகலாமா, அங்கே போனாலும் மகத்துக்கும் மாங்கலி பொறுத்து இல்லை. இதையும் பார்க்கணும். சும்மா அதை பாருங்கள் இதை பாருங்கள் அதுவும் பார்க்க முடியாது. எங்கே தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னா, 3 நட்சத்திரம் 3 நாள் அது வராது அஸ்வினிக்கு. எங்கேயுமே இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி இது மாதிரி அந்த பாயிண்டில் 2 பேர்த்து இருக்குதா. கண்டாந்திர நட்சத்திரம் எது? மகம் முதல் பாதம், இது ஆயில்யம் 4ஆம் பாதம், மகம் முதல் பாதம், கேட்டை 4ஆம் பாதம், மூலம் முதல் பாதம், ரேவதி 4ஆம் பாதம். அது எப்படி வருது அப்படின்னா, அதாவது முதல் நட்சத்திரம் முதல் பாதம். இது என்ன வருது? 36வது பாதம் ஆயில் நட்சத்திரம், 37வது மகம், 72 மூலம், இல்லை 72 கேட்டை, 73 மூலம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா ரேவதி 108க்கு வந்துடும். 107 to 108 வந்து அதுதான் வில்லங்கம் இருக்குது. இதில் வந்து 2 பேர்த்துடைய நட்சத்திரம் வந்துடக்கூடாது. 2 பேர்த்துடைய நட்சத்திரத்துலேயும் அந்த கிரகங்கள் இருந்து ஒரே திசை நடக்கக்கூடாது. அதில் வேண்டாம், ஒரு திசையில் இதில் இருக்கிற கிரகத்து திசையும் கண்டாந்திர நட்சத்திரத்தில் பெண்ணுடைய நட்சத்திரம் ஏதாவது ஒன்று. இப்போ 6 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன், ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டு சொல்லலை. ஒன்று இல்லைன்னா ஒன்றில் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதிரி அதை பார்த்து மேட்ச் பண்ணணும். எதுக்கு இவ்வளோ சொன்னால், பொருத்தம் பார்க்குறது வந்து ஜாதகம் பார்க்குறது ஈஸி, பொருத்தம் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பேர் வாங்க முடியாது. ஒரு தடவை பிளாக் மார்க் வாங்கிட்டால் அப்புறம் யாரும் வரமாட்டாங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஜாதகங்கிறது அப்படி இல்லை, இங்கே இல்லைன்னு இன்னொரு பக்கம் பார்ப்பாங்க. பொருத்தம் பார்க்குறது ஒரு அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை தீர்மானம் பண்ணுறது. அதனால் இந்த மாதிரி ஸ்டைல், அதாவது எல்லா கிரகங்களுக்கும் எதிரடி நட்சத்திரம் இருக்குது. அதில் இப்போது இதில் பார்த்தீங்க பூசம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்? மைத்திரத்தாரை வரும். அதில் எதிரடி உட்காந்துருக்குது. எப்படி கல்யாணம் பண்ணுறது சொல்லுங்கள்? பூச நட்சத்திரத்தில் ஒரு பொண் வந்தால் இந்த ஜாதகருக்கு அஸ்வினி முதல் பாதத்தில் பண்ண முடியாது. இல்லை மைத்திரத்தாரையாக இருந்தாலும் இது அறவாக இந்த கேட்டை நட்சத்திரம் வருது பாருங்கள். 6, 8, 12 கூட வரும். வேறு 2 நட்சத்திரம் 6 இதில் தான் வருதான்னு பாருங்கள். 6, 8, 12 8 வருது, 5 வருது. அதாவது 3 தொடர்ந்து வருது பாருங்க சார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். அதாவது கடகத்தில் வருது, சிம்மத்தில் வருது. முதல் ஸ்டார்டிங் மிதனத்தில் ரிஷபத்துலேருந்து ஆரம்பிக்குது. அது டபுள் நட்சத்திரம், அதனால் 2ஐயும் காட்டுது. மிருகசீரியில் டபுள் நட்சத்திரம், பாதம் இதே சொல்ல வேண்டியதில்லை. அதுவும் இன்னொன்று இருக்குது. அஸ்வினி எந்த பாதத்தில் சூரியன் இருக்கார் அதை நல்லா நோட் பண்ணி எழுதணும். அஸ்வினி முதல் பாதத்தில் இந்த நட்சத்திரம் பூரா முதல் பாதம், அஸ்வினி 2ஆம் பாதம் இந்த நட்சத்திரம் பூரா 2ஆம் பாதம்.
அசுவினி 3ஆம் பாதத்தில் சூரியன் இருந்தால் அதே மாதிரி இது எல்லாமே 3ஆம் பாதத்துக்கு எடுத்துக்கலாம். அசுவினி 4 இருந்தாலும் இது எல்லாமே 4ஆம் பாதத்துக்கு மிருகசீரிடம்ல 4ஆம் பாதம். புரியுதுங்களா? ஆமாம், எதிரடி பாதத்துக்குள்ளே போக முடியும். சும்மா நம்ம கண்ணை மூடிட்டு போக முடியாது. எதிரடியிலேயே பாத ரீதி அசுவினி 1னா இது எல்லாத்தையும் அசுவினி இது எல்லா நட்சத்திரம் முதல் பாதம் தான். இப்போ என்ன மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், மகம், உத்திரம், சித்திரை, சுவாதி, கேட்டை, உத்திராடம், திருவோணம், அவிட்டம், ரேவதி இது எல்லாமே முதல் பாதம் தான். அதாவது அசுவினி முதல் பாதத்தில் சூரியன் இருந்தால் சரி வேண்டாம். இதே பரணியில் முதல் பாதத்தில் சூரியன் இருக்காருன்னா அப்படியே டைரக்ஷன் மாறிடும். அடுத்த நட்சத்திரம் அப்படியே தாவிடும். இப்போ மிருகசீரிடமோ அப்படியே டைவர்ட் ஆயிடும். திருவாதிரைக்கு போயிடும், பூசம் வந்து ஆயிலத்துக்கு போயிடும், அங்கே பாருங்க மகம் வந்து பூரத்துக்கு போயிடும், உத்திர இப்படியே அஸ்தத்துக்கு போயிடும். புரியுதுங்களா? அதாவது 27 நட்சத்திரத்தை லைனாக எழுதி இங்கே மாற்றிடும், அப்படியே மாற்றிடும். அப்படி ஷார்ட் போட்டு வச்சுக்கணும், சும்மா இல்லை. இன்னும் பெரிய நெட்வொர்க் தான். ஒரு பொறுத்து தான் பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு. அதையும் பார்த்துங்க. மத்தியானம் வரைக்கும் பார்ப்போம். என்னடா இது இவ்வளவு நேரம் எழுத வேண்டியதாக இருக்குது. கஸ்டமர் வந்து எழுதி எழுதி தள்ளிக்கிட்டே இருக்கிறான்னு தெரியாதான் இருக்குதுன்றாங்க. உள்ள அவ்வளோ பெரிய இது இருக்குது. இப்போ இல்லை, நான் ஷார்ட்டாக கொண்டு வந்து பார்ப்பேன். சீக்கிரம் பார்த்துருவேன். ஆனால் இதுக்குள்ளே போய்த்தான் வருவேன். இதுக்குள்ளே போய் தான் வரணும். அந்த மாதிரி 6 புள்ளிகள் மறக்காமல் வச்சுருக்கணும். எல்லா கிரகத்துக்கும் எதிரடி நட்சத்திரங்கள் இருக்குது. அதனால் யாரும் எழுதுறேன்னு எழுதிங்க. எதிரடி நட்சத்திரம் சூரியனுக்கு என்னென்ன நம்பர் சொல்லிடுறேன், நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றும் எழுத முடியாது. அது நான் வந்து ஷார்ட் போட் நிறையா வச்சுருக்கிறேன். கிளாஸ் நேரத்தில் வேணுமே அப்படிங்கிறக்கோசரம் A4 ஷீட்டில் பண்ணி டைப்பும் பண்ணிக்கிறேன். ஏன்னா குரூப்பில் போட்டு அப்புறம் நான் இப்படி எப்போது இப்போ மண் ஆயிருமே. இது சொல்ல அப்படியே சொன்னீங்க. சொல்ல வேண்டிய விஷயங்கள் மட்டும்தான் சொல்லணும். சரி சார், பரவாயில்ல. சார் கேட்டது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது சூரியனுக்கு வந்து நம்பர் மட்டும் சொல்கிறேன், நீங்கள் அஸ்வினிலேருந்து அதை எண்ணி போட்டுக்கலாம். சூரியனுக்கு வந்து எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அதுலேருந்து 5, 7, 8, 10, 12, 14, 15, 18, 21, 22, 23, 27. யாருக்கா புரியல? மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியலையா? எழுதிட்டிங்களா? தெரியலையான்னு சொல்லுங்கள். மறுபடியும் மீண்டும் 1 4. ஓகே. அடுத்து சந்திரன். சந்திரனுக்கு எதிரடி நட்சத்திரங்கள் 7. 7 நட்சத்திரத்தில் அஸ்வினியிலேருந்து எண்ணிக்கணும். சூரியன் அஸ்வினியில் இருக்குதுன்னா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பரணிக்கு போனால் அப்படி நீங்களும் வேலைக்கு போயிடணும். இப்போ சந்திரனுக்கு சொல்கிறேன். 7 நட்சத்திரம். அஸ்வினியிலிருந்து 3ஆவது நட்சத்திரம், 5ஆவது நட்சத்திரம், 7ஆவது நட்சத்திரம், 8ஆவது நட்சத்திரம், 12ஆவது நட்சத்திரம், 18ஆவது நட்சத்திரம், 25. எழுதிட்டிங்களா? அடுத்து செவ்வாய்க்கு போகலாமா? ஐயா தான் கேட்டு இருந்தார், நீங்கள் பேசிட்டீங்களான்னு வந்தோடனே. சந்திரன் எழுதிட்டிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கு வரேன். செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா கம்மி தான், வர வர குறைஞ்சிட்டே வருது. சூரியனுக்கு மட்டும்தான் 12. இப்போ செவ்வாய்க்கு வந்து 5 நட்சத்திரம் தான். 3, 7, 10, 15, 21. புதன் போகலாமா? இல்லை, ஏதாவது மாற்றிருந்தீங்கன்னு சொல்லுங்கள், திருப்பி சொல்கிறேன். புதனுக்கு மறுபடியும் சொல்கிறேன். 5, 11, 21, 22. ரைட்டா? கிருத்திகை. இந்த குரு வந்து ரொம்ப ஈஸி. 679, 6, 7, 9 அவ்வளோதான். மனப்பாடமாகிடும். 679, 6, 7, 9. ரைட்டுங்க. அடுத்து சுக்கரன் வரேன். 20. இது சொல்லிவிட்டு ஒரு பெரிய விஷயம் இருக்குது கடைசியில். இதை எதுக்கு சொல்லிக்கிறேன்னா இதுக்குள்ளேயே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் தான், அதிகம் இல்லை. இப்போ வந்து சுக்கரனுக்கு சொல்கிறேன். 20, 22, 24. சரியா? இப்போ சனிக்கு போகிறோம். சனி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 7. அதாவது சந்திரனுக்கும் சனிக்கும் ஒரே அளவு. 7 நட்சத்திரம். சனிக்கு வந்து 5, 6, 8, 10, 11, 20, 26. 5 மறுபடியும் சொல்கிறேன். 5, 6, 8, 10, 11, 20, 26. ராகு கேதுக்கு வந்து ஒரே மாதிரி தான். சேம். எப்படி? ராகு கேதுக்கு 2 நட்சத்திரம் தான். எது? 20, 22. அவ்வளோதான் ராகு கேதுக்கு. இப்போ எழுதிட்டிங்க. இப்போ எழுதினவங்க கொஞ்சம் கவனிங்க. அதுலேயும் பாருங்கள். இந்த ஒரு ரவுண்டு தான் வரேன். 5 நிமிஷம்.
இப்போது சூரியனில் என்னென்ன போட்டிருக்கிறோம்? முதல்ல எடுத்தோடனே பிரித்திக் தாரை வருது, ரெண்டாவது வதை தாரை வருது, மூணாவது மைத்திர தாரை வருது, நாலாவது ஜென்மத்தாரை வருது, அஞ்சாவது 12 வந்து விபத்து தாரை வருது, 14 அது பிரித்திக் தாரை தான். 15 ஒன்று மட்டும்தான் ஜாதகத்தாரை. அவுட்டா? ஜாதகத்தாரை அவுட் ஆயிடுச்சா? சூரியனுடைய எதிரடி நட்சத்திரம் அதுதான் தாராப்புலனா எதிரடி நட்சத்திரமாக நான் ஒரு கொடுத்தது. இப்போ பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரே ஒரு நட்சத்திரம் சிக்கிக்கிச்சு. ஜாதகத்தாரையில் வரக்கூடிய 15வது நட்சத்திரம் சிக்கிச்சு. அதுக்கு தான் அதை கன்ஃபார்ம், அதை தான் உங்களுக்கு எழுதி சொன்னது. ரெண்டாவது சந்திரனுக்கு போகலாம். சந்திரனுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு விபத்து, ரெண்டாவது பிரித்திகில் வருது, மூணாவது வதையில் வருது, நாலாவது மைத்திரத்தாரில் வருது, அஞ்சாவது இது விபத்தில் வருது, அதிமைத்திரத்தாறு 18 வருது. எங்கே வருது பார்த்துங்க. 18வது நட்சத்திரம் பாருங்கள், இங்கே கூட போர்டில் கூட பாருங்கள். 18வது நட்சத்திரம் கரெக்டாக 8வது ராசியில் மாட்டுது. எடுக்கலாமா? அது அதிமைத்திரத்தாறு எடுக்கலாமா? முடியுமா? அப்படியே எடுத்தாலும் அந்த கேட்டையாகாது. அஸ்வினிக்கு தாலி கட்ட முடியாது, மாங்கல்யம் இல்லை. தாலி கட்டாமத்தான் கல்யாணம் பண்ணணும், மாங்கல்யம் கட்ட முடியாது. நான் நிறையா சொல்லியிருக்கிறேன், இது மாங்கல்யம் போடகமாக பண்ணுங்க, இதுக்கு எதாவது வழி இருக்குதான்னு கேட்டாங்க. மாங்கல்யம் வேண்டாம், மஞ்சள் கொம்பு மட்டும் போட்டுங்க, ஒன்றும் பண்ணாத. ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலைங்க சார். அதனால தான் தோஷம் இல்லை. தாலி ஆமாம், நான் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னா சதய நட்சத்திரம் இப்போ ஆம்பளை, திருவாதிரை நட்சத்திரம் பெண், பேரம்பேத்தில எடுத்து நம்ம அவங்களுக்கு முன்னே போயிட மாட்டேங்குது. அவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. யார்? சதயம். பெருமையாக சொன்னாங்க, நாங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க, தாலி காட்டுங்க பார்க்கலான்னு. தாலி மஞ்சள் கொம்பு தான் போட்டு. அப்போ மஞ்சள் கொம்பு தான் காப்பாற்றிருக்குது. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ரொம்ப கைமீறி போயிடுச்சு. இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணணும், வேறு வழி இல்லை. கைத்து பொறுத்து இல்லைன்னு சொல்கிறோம். இல்லைங்க, இவங்களுக்கு தான் நாங்கள் பண்ணணும், வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னா நிச்சயமாக சொல்ல முடியும். அதுலேயும் நிறையா இப்போது மகம், இந்த அசுமணி மகம் மூலத்தில் யாராவது ஒருத்தர் மாட்டியிருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. காந்திர ஒரு நட்சத்திரம் அங்கே இருக்குது, சிம்மராசி அதுக்குன்னே இருக்குது, எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கு. மக நட்சத்திரம் ஒன்று வந்து ஐயா அசுமணி மூலம் ஒன்றும் பண்ணாது. இதையும் கவனிக்கணும். அது மாங்கல்யம் போட்டால் ஒன்றும் செய்யாதுங்க சார். போட்டிருக்காங்க நிறையா, நான் இதை இத்தனை வருஷத்தில் பார்த்துருக்கேன். இப்போ என் கண்ணெதிரிலே அவங்களுக்கெல்லாம் பேரம்பேத்துக்கெல்லாம் ஜாதகம் எழுதிட்டு இருக்கிறேன். நான் பொருத்தம் பார்த்தவங்களுக்கு ஒன்றும் சொல்லி எந்த ரிமார்க் இல்லையே, நோ பிளாக் மார்க் கிடையவே கிடையாது. கரெக்டாக பார்க்கணும். அதுதான் இப்போ எதில் வந்துங்க சார்? இது 18 சப்ஜெக்ட் உள்ள சிக்கலாக இருக்குது. அதனால் 18வது நட்சத்திரம் எதுக்கு மாட்டிக்கிச்சு, அது எடுக்க முடியாது. எடுக்கலாம், ஆனால் எடுக்க முடியாது. புரியுதா? அப்போ இதில் வந்து அடுத்தது என்ன வருது? 21 வருது. இல்லை சூரியனில் தான் நிற்கிறேன். இப்போ ஒரே ரவுண்டு வந்துடுறேன் சீக்கிரம். இப்போ சூரியன் தான் நிற்கிறேன். இது தாராப்பலன் மட்டும் சூரியனில் பார்த்தீங்கன்னா 22வது நட்சத்திரம் மாட்டியிருக்குது, 23வது நட்சத்திரம் மாட்டியிருக்குது, 27 அதிமைத்திருத்தாரை அது மாட்டியிருக்குது. இப்போ நான் எழுதி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து ஜாதகத்தாரையில் வந்துன்னா நீங்கள் எடுத்துடலாம், அதை பாஸ் பண்ணக்கூடாது. சரிங்க சார், அதெல்லாம் வந்தால் பாஸ் பண்ணக்கூடாது. இப்போ எழுதிட்டு இருக்கிறதில்ல, ஜாதகத்தாரையில் நம்பர்ஸ் வந்திருக்குல்ல. இப்போ சூரியனுக்கு என்னென்ன வந்திருக்குது? 16, 22, 18 வந்திருக்குது, 22 வந்திருக்குது, 23. இதெல்லாம் வந்து தாராப்பலன்னு நம்ம ஓகே பண்ணுவோம். பண்ணக்கூடாது, என்னை பொறுத்தவரை பண்ணக்கூடாது. பண்ணால் நம்ம பேர் கட்டுரும். நிச்சயமாக உள்ளூராக இருந்தால் அந்த இடத்துல போக முடியாது. அதனால் உள்ளூரில் தான் அத்தனை ஜாதகம் பார்த்துருக்குறேன். எந்த விதியில் வேணாலும் போவேன், யாரும் கூப்பிட்றதில்ல. அதனால் அடுத்து சந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது சந்திரனில் எதுவுமே இது தாராப்பலனில் அதிகம் மாட்டலை. ஒரே ஒரு நட்சத்திரம் தான் 8வது நட்சத்திரம். 8வது நட்சத்திரம் எங்கே வருதுங்க? அசுமணிக்கு எடுத்தோம்னா அசுமணி சந்திரன் வச்சுக்கோங்க. பூச நட்சத்திரம் வருமா? பூசம் தானே, பூசம் வருதுங்களா? அது அது மட்டும்தான் மாட்டிக்குது எதிரடியில், மீதி ஒன்றில். இப்போ செவ்வாய்க்கு போயிடலாம். செவ்வாயில் வந்து ஜாதகத்தாரை ஒன்று மாட்டிக்குது. எது? 15 நோட் பண்ணிக்கங்க. இப்படியே ஒரு லைனை வந்துடுறேன், அதை முடிச்சிடுறேன். புதனில் பார்த்தீங்கன்னா சம்பத்து தாரை வந்திருக்குது. சம்பத்து தாரை, சேமத்தாரை 11, 22 நோட் பண்ணிக்கங்க. குருவில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தாராப்பலனுடைய நட்சத்திரம் மாட்டலை குருவில். இப்போ சுக்கரன் வந்தால் 3 அவுட்டு. எப்படி சுக்கரன் பெரிய வசதியான பார்ட்டி இருந்து என்ன பண்ணுறது? இருந்து என்ன பண்ணுறது? எதிரடியில் மாட்டி கிடக்குது. 20, 22, 20 சம்பத்து தாரை, 22 சேமத்தாரை, 24 ஜாதகத்தாரை, 3மே அவுட்டு. இப்போது 2 சுக்கரனுக்கு பார்க்கணும், 2 பேர்த்து சுக்கரனுக்கு.
அப்பளே சொல்லியிருக்கிறேன். 2 பேர்த்து சுக்கரனுக்கு பார்க்கும்போது இந்த சுக்கரன் அந்த சுக்கரன் இப்படி இருக்காங்க. இப்போ சனிக்கு போனோம்னா 6வது சனி பாருங்கள், 6வது நட்சத்திரம் ஜாதகத்தாரை தான் அது சிக்கலில் மாட்டிருக்குது, சம்பத்து தாரை மாட்டிருக்குது, அதிமைத்திர தாரை மாட்டிக்குது. இது மாதிரி வந்து அதை எடுத்துடணும். இப்போ ராகு எது ரெண்டுமே இப்போ 20 22 ஆகலை, சம்பத்தாரையும் ஆகலை, சேமத்தாரையும் ஆகலை. அதனால் இது பார்த்து இந்த மாதிரி ஒரு ஃபாலோ பண்ணால் எல்லோருமே பொருத்தமாக்கல. வெற்றி அடைந்தது அப்புறம் பேர் வாங்கணும். நம்மகிட்ட பிளான் மார்க் சொல்லுங்க, பேர் வாங்கணுங்கிறது தான் ஒரு பெரிய லட்சியம். இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை, எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால், அதாவது 7 நட்சத்திரம், அதாவது 7 கிரகங்களுக்குமே எதிரடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. எது எது பண்ணலாம், எது எது பண்ணக்கூடாதுன்னு யாருக்காவது டவுட் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் தரேன். அதாவது 9488137784 9488137784. என் பேர் ஈஸ்வரமூர்த்தி. இவ்வளோ நேரம் இந்த சிறப்பான கருத்தரங்கத்தில் பேச வாய்ப்பளித்த அனைத்து அன்பு சகோதரிகள், அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். அதாவது அடுத்தது வந்து ஆண்டு விழா வரும்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம் ஆண்டு விழாவில் அனைவரும் வந்து கலந்து கொண்டு எங்கள் பெரிய ஆதரவு சகோதரிகளுக்கு, எங்கள் குழந்தைகளுக்கு தர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். அதாவது எதிரிடை நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதற்கு எதிரிடை நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த எதிரிடை அப்படிங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்மளுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்களை தடுத்து நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள். அதாவது சுப பலன்களை தராது. இப்போ தாராபலன் பார்த்து நம்ம சுபகாரியங்கள்லாம் செய்கிறோம். அப்போ அந்த தாராபலன்கள் எல்லாமே கரெக்டாக வருதா அப்படின்னு கேட்டால், இந்த எதிரிடை நட்சத்திரங்களையும் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிற அவரோட அனுபவ கருத்துக்களை அங்கே சொல்கிறார். அதாவது தாராபலங்கள்லாம் 2, 4, 6, 8, 9வது நட்சத்திரத்தில் நம்ம வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் செய்கிறோம். 2 ஆணுக்கும் பொண்ணுக்கும் பார்த்து நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த எதிரிடை நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அந்த தாராபலன்லேயும் இட்டு வெளியேறக்கூடிய நட்சத்திரங்களும் இருக்குது. அதையும் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. அவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் இன்றைக்கி. ஆனால் அவரால் ரொம்ப நேரம் பேச முடியல, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நின்ட்டார். இது சம்மந்தமாக நம்ம அடுத்தடுத்து பதிவில் இதை தொடரணும் அப்படின்னு சொல்லி நான் ஐயாட்ட கேட்டுக்கிறேன். நன்றிங்கய்யா. சிறப்பான கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கய்யா. ஐயா அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. ஜோதிடத்தில் ஒரு பெரிய ரோல் அப்படின்னா கணிதம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இந்த கணிதத்திலேருந்து கொஞ்சம் எளிதாக வெளியே வந்துடுறாங்க. நாங்கள் எங்கள் அனுபவத்தில் சொல்கிறோம், ஜோதிட வகுப்புகள் நடக்கும்போது ஜாயின் பண்ணிடுறாங்க. ஜாதகம் எழுதுதல் அப்படிங்கிற கணிதத்தை ஸ்டார்ட் பண்ணாவே 25% தலை ஆப்சண்ட் ஆகிடுது. அந்த கணிதத்தை தொடுவதற்கு இன்றைய கால ஜோதிட மாணவர்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தெரியும், இது ஒன்றும் பெரிய ட்ரிக்னாமெட்ரி இல்லை, அல்ஜீப்ரா கிடையாது. சாதாரண கூட்டல் கழித்தல் கணக்குக்கே இன்றைக்கி கணித பாடம்னு வந்தால் எஸ் ஆகிடுறாங்க. ஐயா இதுவரைக்கும் கலந்து கொண்டு பேசக்கூடிய அத்தனை கருத்தரங்குகளும் கணிதம் சார்ந்த சப்ஜெக்டே தொட்டுட்டு வர்றார். அதாவது இன்றைக்கு ஏஎல்பின்னு சொல்கிறோம், அவர் 40 வருஷமாக ஏஎல்பி வச்சுருக்கார். அப்போ ஏஎல்பியா இஎல்பியா தெரியல. ஐயா பேர் ஈஸ்வரமூர்த்தி. இன்றைக்கி இருக்கிற ஏஎல்பி லக்னத்தை மட்டும் நகர்த்துறாங்க. ஐயா 9 கிரகத்தை நகர்த்தி கணக்கு போட்டு சொல்லியிருக்காரு. நான் வச்சுருக்கேன், அந்த பதிவெல்லாம் வச்சுருக்கேன். ஒரு நாள் நல்ல வாய்ப்பாக கிடைக்கும் போது ஐயா என்ன சொன்னாரோ அந்த கணிதங்களை அப்படியே இங்கே காட்சிப்படுத்துவோம் என்பதை சொல்லுகிறேன்.
அவர் கலந்து கொண்டு பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்தரங்குமே கணிதம் சார்ந்த சப்ஜெக்டாகவே இருக்கிறது. கொடுத்து வைத்தவர்கள் நாமெல்லாம். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி.